friends, welcome to JHA Jesse English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல direct speech, indirect speech ஓட example sentence தான் பார்க்க போறோம். So இதுல நம்ம ஒரு டோட்டலா 4 types பார்த்தோம் friends. அதுல நம்ம இன்னைக்கு first typeல first part வீடியோ தான் பார்க்க போறோம். So first type, first part. First type ஓட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லிடுறேன். ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்சஸ், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிங்கி சேஸ், பிங்கி சொல்றா ஐ லவ் மை இந்தியா. ஜஸ்ட் இது எல்லாருமே சொல்லுவாங்க, ஐ லவ் மை இந்தியா, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி. சோ இத வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தணும்னா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, Pinky says, இப்போ இந்த கொட்டேஷன்லாம் போடணுமா எடுத்துடணுமா? இன்டைரக்ட் ஸ்பீச்ல கம்பல்சரி இந்த கொட்டேஷன் எதுவுமே வரக்கூடாது. இந்த கமா, இந்த கொட்டேஷன், டபுள் கோட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன வரணும்? கன்ஜெக்ஷன் என்ன வரணும்? தட் வரணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்னாவே கன்ஜெக்ஷன் வந்து தட் தான் வரணும். ஓகேங்களா? தட் ஐ லவ் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்றான். இந்த ஐன்றது யாரை குறிக்குது? பிங்கியை குறிக்குது. பிங்கி தானே ஐ லவ் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்றான். இப்ப பிங்கி வந்து ஹீயா ஷீயா, அதாவது அவனா அவளா? அவள். பிங்கின்றது அவள். சோ அவள்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? ஷீ. சோ ஷீ வந்துச்சுன்னா இந்த verb என்னவா சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதுனால என்னவா சேஞ்ச் ஆகும்? லவ்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அதாவது லவ் இருக்கிறது லவ்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் ஐ லவ் இந்தியா, ஐ வந்துச்சுன்னா லவ்னு வரலாம். அதே ஹி ஷீ இட்னு வந்துச்சுன்னா லவ்ஸ் தான் வரணும். பிரசன்ட் டென்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம், ஹி ஷீ இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா கம்பல்சரி வேர்போட எஸ் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த வேர்போட எஸ் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? மை கண்ட்ரி அப்படின்னு சொல்றா. அதாவது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தட் ஷீ லவ்ஸ் மை அவன் என்ன சொல்றான்னா, ஐ லவ் மை கண்ட்ரி, நான் என்னுடைய கண்ட்ரிய லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லும்போது அவ சொல்றா அவளுடைய கண்ட்ரிய லவ் பண்றாளாம் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்ப அவளுடைய அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? ஹர். ஓகேங்களா? ஹர் கண்ட்ரி. சோ இன்டைரக்ட் ஸ்பீச்னா, டைரக்ட் ஸ்பீச்னா நீங்களே ஒருத்தவங்க கிட்ட சொல்றது. ஓகேங்களா? சோ வந்து பிங்கி வந்து உங்ககிட்ட சொல்றா ஐ லவ் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றா. நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், பிங்கி சொல்றா தட் என்ன சொல்றான்னா, அவளுடைய கண்ட்ரிய லவ் பண்றாளாம். அவளுடைய கண்ட்ரிய லவ் பண்றாளாம். சோ she loves her country. ஓகேங்களா? அவளுடைய கண்ட்ரி அப்படின்றதுக்கு her country. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராஜேஷ் said, ராஜேஷ் சொல்றான் தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சன் வந்து ஈஸ்ட்ல தான் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம கிட்ட நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த நார்மலா ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி. எப்பயும் சன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ரைஸ் ஆகும்னா ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு எப்படி சொல்லலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜேஷ் செட் அப்படின்றத அப்படியே நம்ம கொண்டு வந்துடணும். ராஜேஷ் செட். இப்போ இந்த கமா, இந்த டபுள் கோட்ஸ்க்கு பதிலா என்ன சேர்க்கணும்? கன்ஜெக்ஷன் தட். ஓகேங்களா? டோன்ட் ஃபர்கெட் தட்ன்ற வேர்டை சேர்க்கணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து தி சன் அப்படின்றது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இப்ப நான் அவன் சொன்னாலும் சன் வந்து கிழக்குல தான் உதிக்கும் அப்படின்னு சொல்றான். கரெக்ட் தானே? சன் வந்து இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், ராஜேஷ் சொல்றான் சன் வந்து கிழக்குல உதிக்குமா, அவ்வளவுதான். சோ நான் சொன்னாலும் அதேதான். அவனுடையன்னு ஏதாவது இருந்துச்சுன்னாதான் அவ சொல்றா அவ வந்து சன் வந்து கிழக்குல உதிக்குமா, இல்ல வந்து அது மாதிரி சொல்லலாம். இது அவன்றதே கிடையாதே. சோ கிழக்கு நான் சொன்னாலும் சன் வந்து நான் சொன்னாலும் ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆகும், நீங்க சொன்னாலும் ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆக போகுது. சோ அது அப்படியே நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம நம்ம அப்படியே போட போறோம். ராஜேஷ் said that the sun, சூரியன், rises in the east. ஈஸ்ட்ல தான் சன் எப்பயும் ரைஸ் ஆகும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அதே மாதிரி ஈஸ்ட்ல தான் சன் எப்பயும் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? சோ ஏதாவது சேஞ்ச் பண்ணி சொல்றேன்னா, ராஜேஷ் உங்ககிட்ட என்ன சொல்றான்னா, சன் வந்து எப்பயும் ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆகும். நான் சொல்றேன் ராஜேஷ் சொல்றான் ஈஸ்ட்ல தான் சன் ரைஸ் ஆகுமா. சோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு? இல்ல. அதனால கரெக்டா அப்படியே எழுதிடும் தான். அந்த டபுள் கோட்ஸை மட்டும் எடுத்துட்டு கன்ஜெக்ஷனுக்கு நம்ம தட் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? கன்ஜெக்ஷன் தட் தான் கம்பல்சரி சேர்க்கணும். ஓகேங்களா? தேர்ட் ஒன், வருண் said to Ganesh, I have bought a new book. ஓகேங்களா?
இப்போ நல்லா பாத்துக்கோங்க. இது வரைக்கும் ராஜேஷ் செட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ராஜேஷ் செட்னு வந்திருக்கு. இந்த இடத்துல செட் டூன்னு வந்திருக்கு. சோ செட் டூன்னு வந்துச்சுன்னா நம்ம இங்க என்ன சேஞ்ச் பண்ணோம் நல்லா பாருங்க. வருண் டோல்டு. செட் டூன்னு வந்துச்சுன்னா டோல்டு. அதே செட்னு மட்டும் வந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம அப்படியே செட்ன்றதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? செட் டு கணேஷ். அத வந்து வருண் டோல்டு கணேஷ். டோல்டு டூன்லாம் ரைட் பண்ணக்கூடாது. செட் டூன்றத டோல்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு இந்த டபுள் கோட்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன சேர்த்துக்கணும்? தட். ஓகேங்களா? தட். சோ இது மாதிரி இப்போ வந்து என்ன சொல்றான்னா வருண் கணேஷ் கிட்ட சொல்றான் ஐ ஹாவ் பாட் எ நியூ புக் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? வருண் வந்து கணேஷ் கிட்ட சொல்லியிருக்கான் நான் வந்து புது புக்கை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்வேன்னா வருண் டோல்டு கணேஷ். கணேஷ் கிட்ட சொல்றான் வருண் அவன். ஓகேங்களா? அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் வந்து புது புக்கு வாங்கினானா அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அப்போ வந்து என்ன சொல்லனா அவன் அப்படின்னு சொல்லும் போது ஹி. ஓகேங்களா? சோ ஹி ஹாவ்ன்றது என்னவா சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹீன்றது ஹாவ்னு சேஞ்ச் ஆகாது ஹேட்னு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்க வந்து பாட்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஹி ஹேட் பாட் எ நியூ புக். ஹி ஹேட் பாட் எ நியூ புக். அதாவது வாங்கிட்டான் அப்படின்னு வந்திருக்குல்ல. சோ பாஸ்ட் டென்ஸ்ல நடக்குது. சோ அதனால வந்துட்டு சாரி பாஸ்ட் டென்ஸ்ல இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நடந்திருக்கு. சோ அதனால ஹேட் பாட் அதாவது வேர்பும் வந்துட்டு ஹேட் வரணும். இங்க வந்துட்டு வேர்பும் வந்துட்டு V3ல வரணும். ஓகேங்களா? பாட்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ he had bought a new book. அதாவது செட் டூன்றத நம்ம டோல்ட்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துலயே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டோம். I haveன்றத he had bought a new book. ஏன்னா haveன்றது have boughtன்றது present perfect. அத வந்து past perfectா நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? இது வந்து present perfectல இருக்கு. have bought. ஓகேங்களா? have boughtன்றது present perfect. இது வந்து past perfectல நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா செட் டூன்றதே நம்ம டோல்டுன்னு பாஸ்ட் டென்ஸ்ல தானே சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்ப இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருந்துச்சுன்னா இங்கேயும் பாஸ்ட். இதே பாஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல மாத்திருப்போம். இங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இங்க நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செல்வி செட் டு மகேஷ் ஐ ஷால் டேக் திஸ் பென். செல்வி சொல்றா மகேஷ் கிட்ட நான் இந்த பெண்ணை எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி. அப்போ செல்வி செட்டுன்றத நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணோம்? செட்டுன்றத டோல்டுன்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? செட்டுன்றத டோல்டுன்னு சேஞ்ச் பண்ணோம். செல்வி டோல்ட் மகேஷ். மகேஷ் கிட்ட செல்வி சொல்றா சாரி இந்த கமாலாம் வரக்கூடாது. இதுக்கு கன்ஜெக்ஷன் என்ன சேர்க்கணும்னா இந்த கமா டபுள் கோட்ஸ்க்கு பதிலா இந்த கமா டபுள் கோட்ஸ்க்கு பதிலா என்ன சேர்க்கணும்னா தட்ன்ற வேர்ட் சேர்க்கணும். சோ தட் சேர்த்துட்டு அவ சொல்றா ஐ ஷால் டேக் திஸ் பென். யார் சொல்றதுன்னா செல்வி தான் சொல்றா. அப்ப அவ அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லனா ஷீ. ஷீ ஷுட். ஷீ ஷுட். சோ இந்த இடத்துல வந்துட்டு பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல சேஞ்ச் பண்ணோம். ஷால்ன்றோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஷுட். ஓகேங்களா? she should take this penன்றது என்னவா சேஞ்ச் ஆகணும்? தட் பென். ஓகேங்களா? சோ இது மாதிரிலாம் எப்படி சேஞ்ச் ஆகணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு ஒரு பிளேலிஸ்டே கொடுத்திருக்கேன். டோட்டலா 6 ரூல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6 ரூல்ஸ்மே உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். செட் டூன்னு வந்துச்சுன்னா என்னன்னு சேஞ்ச் பண்ணணும், அதே வந்து ஸ்டேட்மெண்ட்ல இது மாதிரி சேஞ்ச் பண்ணணும், அதே வந்து வேற சென்டென்ஸ்க்குலாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த திஸ்ன்னு வந்துச்சுன்னா தட்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க இதை சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன். he said I sing my song. அவன் சொன்னா ஐ சிங் மை சாங். இந்த இடத்துல செட்னு மட்டும் தான் வந்திருக்கு. செட் டூன்னு வரல. சோ இந்த இடத்துல நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணோம்? ஹி செட்ன்றது அப்படியே போடணுமா டோல்டுன்னு போடணுமா? செட்னு தான் போடணும். ஏன்னா செட் டூன்னு வந்துச்சுன்னா தான் நம்ம டோல்டுன்னு போடணும். செட்னு வந்துச்சுன்னா செட்னு மட்டும் போடணும். இப்ப இந்த கமா அப்பாஸ்ட்ரஃபி எல்லாம் போடணுமா? போடக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன போடணும்? தட். ஓகேங்களா? தட் போட்டுட்டு ஐ சிங் மை சாங். இப்ப இந்த ஐன்றது யார் குறிக்குது? அவன் சொன்னா அவன் பாடினானா அவனுடைய பாட்டை அவன் பாடினானா. அப்ப ஐன்றது யாரு குறிக்குது? ஹீன்றத குறிக்குது. அப்போ ஹீ. ஓகேங்களா? இந்த சிங்ன்றத என்னவா சேஞ்ச் பண்ணும்? சாங். ஓகேங்களா? சிங்ன்றத சாங்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சாங்
அவனுடைய பாட்டு பாடினான், அவனுடைய மை சாங்ன்றான், அப்ப அவனுடைய பாட்டு பாடினான் அப்படின்னும் போது அவனுடைய அப்படின்றதுக்கு ஹிஸ் சாங். ஓகேங்களா? மைன்றது என்னவா சேஞ்ச் ஆகும், ஹிஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். இந்த 5 சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.